ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்கிஸ் அண்ட் டாசஸில் எதை பற்றி பேச போனோம். ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டில் அது மாதிரி பேசியோ போட்டோ. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மேக் மை ட்ரிப்பில் ட்ரிப் கேரண்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஃப் இன்கேஸ் நம்ம அன்பிளான்டாக ஒரு ட்ரெயின் ஜேர்னி போக போகிறோம், ஒரு 4 days இருக்குது, 5 days இருக்குது, அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் வச்சுக்கோங்களேன். நம்ம பார்த்துருப்போம் லாஸ்ட் மினிட்ல தட்கால் சில நேரம் கிடைக்காம போகும், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு நல்ல பேக்கப்பாகவே இருக்கும். இது நீங்கள் செக் பண்ணி பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஒர்க் ஆகும். சம் ரேர் கேசஸ் மேபி ஃபெயில் ஆகலாம். நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே புக் ட்ரெயின் டிக்கெட்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டெஸ்டினேஷன் ஃப்ரம் சென்னை. இப்போ சென்னையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சேலம் வரைக்கும் போகணும்னு பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. சேலம் போயிட்டு இப்போ வந்துட்டு டேட்டு நான் சூஸ் பண்ணணும். 31st சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்டிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ட்ரெயின்ஸ் வந்து காட்டும் அந்த பர்டிகுலர் டேட்டில். இதில் நான் உள்ளே போயிட்டு கீழே ஷார்ட் அண்ட் ஃபில்டர் இருக்கும். இதில் ஃபில்டரில் இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் டைப் ஃபில்டர் ட்ரிப் கேரண்டின்னு இருக்கும். அதை அப்ளை பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ண ட்ரெயின் எதுக்கெல்லாம் ட்ரிப் கேரண்டி அஷ்யூர்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷன். சேலம் எக்ஸ்பிரஸ் இது எல்லா டிக்கெட்ஸுக்கும், ஸ்லீப்பர், தேர்ட் ஏசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு ட்ரிப் கேரண்டின்ற ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆகும்னா இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்போ சேலம் எக்ஸ்பிரஸ் போனால் இது ட்ரிப் கேரண்டி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸருங்கிறதுனால எனக்கு யூசர் நேமோட வந்துடும் எனக்கு. ஸோ இந்த அவர் பேர் எல்லாம் போட்டு எல்லாமே வந்துடும். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ட்ரிப் கேரண்டிக்கு எவ்வளோ ஃபேரு, ஸோ இனிஷியல் ஃபேர் கூட எவ்வளோ ட்ரிப் கேரண்டி 126 per each person. செக் பாக்ஸை போட்டிங்கன்னா ட்ரிப் கேரண்டியும் இதுக்கு ஆட் ஆகிக்கும். ஸோ என்ன ஆகுதுன்னா இஃப் இன்கேஸ் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, ட்ரிப் கேரண்டி போட்டுமே கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகுனா இப்போ 260 இதோட பேஸ் ஃபேர் அப்படின்னா அந்த 260 நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அது உங்கள் மெயின் அக்கௌண்ட், அதாவது யூபிஐ த்ரூ பண்ணீங்களோ பேங்க் அக்கௌண்ட் த்ரூ பண்ணீங்களோ அதுக்கு போயிடும். மீதி இன்டூ 2 times ஒரு அமௌண்ட் வருங்க உங்களுக்கு. இந்த எக்ஸ் இல்லாமல் இன்னும் 2x ரீஃபண்ட் வரும். அது வந்து உங்கள் ட்ரிப் கேரண்டி வாலெட்னு ஒன்று இருக்கும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் வாலெட் உங்கள் யூசருக்கு. அந்த ட்ரிப் கேரண்டி வாலெட்டில் அந்த அமௌண்ட் போய் ஆட் ஆகிக்கும். அந்த அமௌண்ட் எப்படின்னா வித்தின் அ வீக், இந்த புக் பண்ண டைமில் வித்தின் அ வீக்குள்ளே நீங்கள் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி இங்கே பஸ்ஸோ இல்லை ட்ரெயினோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ளைட்டோ நீங்கள் ட்ரிப் கேரண்டி ரீஃபண்ட் ஆன அமௌண்ட் வச்சு நீங்கள் மீதி இருக்க ட்ராவலை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பேசஞ்சர் சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த பேசஞ்சர் சூஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஃப்ரீ கேன்சலேஷன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு வேணாம், ஐ வில் பே கேன்சலேஷன் சார்ஜஸ்ன்னு போகிறேன். ப்ரொசீட் பண்ணும்போது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு மொத்த டீட்டெயிலும் வந்துடும். ப்ரைஸ் பிரேக்கப் எவ்வளோ, டிக்கெட் சார்ஜ் எவ்வளோ, ட்ரிப் கேரண்டி எவ்வளோ, ஸோ இந்த மொத்த அமௌண்ட்டுமே கொடுத்துரும். இப்போ நான் பே அண்ட் புக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா புக்கிங் பேஜில் என்னோட ஐஎஸ்டிசி யூசர் க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கேட்கும். அந்த க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்து நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டு இப்போதைக்கு வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் என்னன்னு காமிச்சிடும். இப்போ நாளைக்கு இந்த 2-3 பேர் கேன்சல் ஆகிறாங்க அப்படின்னா ட்ரிப் கேரண்டியை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேன்சலேஷனில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி நிறைய போகும். ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட் 100 இருக்குன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரும். கேன்சல் யாரும் பண்ணுறாங்கன்னா அந்த வெயிட்டிங் லிஸ்ட் குறைய உங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்கள் ட்ரிப் கேரண்டி யூஸருக்கு இவ்வளோ வரைஞ்சிருக்கு, உங்கள் ட்ரிப்புக்கு ஓகே ஆயிடும்ன்ற மாதிரி வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுதான் இதோட ஃபீச்சர். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்.